இன்றைக்கும் எங்கள் ஊரில் எங்கள் இகேஎஸ் பாகர் பண்ணிட்டு இருக்கார். 8:30 மணிக்கு காலம்புற முடியுது. யாராவது பக்கத்தில் இருக்காளா, கை தட்டுறாளா, மைக்கு இருக்கா, ஒன்றும் கிடையாது. நம்மளை லக்ஷ்மி நரசிம்மன் பார்த்துட்டு இருக்கார், அவர் நம்மளை காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அந்த மாதிரி உற்சவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு இன்றைக்கி வரையும் நடந்துட்டுருக்கு. கிராமமாக இருந்தாலும் இப்போ திப்ராவத்தில் நடக்கிறது, வெள்ளங்குடியில் நடக்கிறது, மருதானூர் நடக்கிறது, திருவிஷ்ணூர் நடந்துட்டுருக்கு, கோவிந்தபுரத்தில் நடக்கிறது, இப்போ கடையனூர் அவர் நடத்துகிறார். எத்தனையோ கிராமங்களில் இன்னும் விடாப்புடியாக பஜனை நடத்திட்டு இருக்காவா. அதுதான் நம்ம பஜனையில் யார் ஏகாதசி பஜனையை விடாமல் கிராமங்களில் பண்ணுறாளோ அவளுக்கு மாதம் 1250 ரூபா. நான் டெய்லி ஏகாசி நான் ஆற்றுல பாடிட்டு இருக்கேன்னு சொல்கிறவாளை சொல்லலைண்ணா, அது மகா புண்ணியம். அதுக்கு பணம் வாங்கிட்டு பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது கோவிலில் கிராமக்ஷேமத்துக்காக ஏகாதசி பஜனையை கிராமங்களில் விடாமல் கிராமத்தில் யார் ஏகாதசி பஜனை போய் பண்ணுறாளோ அந்த பாவதற்கு மாதம் 1250 ரூபா. இது ஒரு பெரிய பணத்துக்காக சொல்லலை, ஏகாதசி பஜனை நின்று போயிடப்படாதுங்கிறதுக்கு தான். கிராமங்களில் ஏகாதசி பஜனை நிற்கப்படாது. பாதி பேருக்கு நமக்கு இப்போ ஏகாதசினா என்னைக்குன்னு தெரிய மாட்டேங்கிறது. அது கொஞ்சம் அது இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏகாதசின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நமக்கு முதல்ல தெரியணும். அதனால் அந்த லெவலுக்கு பஜனையை கொண்டு வரணும்னா நம்ம கலாச்சாரத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு தான் இந்த நாம சங்கீர்த்தனமே. ஏதோ பக்தியை நம்ம பிரமாதமாக ப்ராபகேட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம போதேந்திராளா, துக்காராம் சுவாமிகளா, இல்லை ஸ்ரீதர ஐயாவாளா, தியாகராஜ சுவாமிகளா? வி ஆர் நத்திங். பெரிவா பண்ணின கலாச்சாரத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கறதுக்கு நாம சங்கீர்த்தனம் தான் உபயோகப்படுத்துறது. அதான் ஒரு சேனல், சரியான சேனல். 150-200 சேனல் இருந்தாலும் இந்த சேனல் தான் நிரந்தரமான சேனல் இல்லையா? இதில் சண்டை கிடையாது, அழுக கிடையாது. இது அவர் சொன்னாப்புல பைசாவே கொடுக்காம சந்தோஷத்தை கொடுக்கறது, பைசாவை கொடுத்துட்டு துக்கத்தை வரவழைச்சிக்கிறது எத்தனையோ இருக்குது. அதனால் அடுத்தது 23வது 24வது அஷ்டபதி, சூர்ணிகை, மங்களாட்டகம், மாங்கல்ய தாரணம், தீபாராதனை, சாப்பாடு. 11:35 12:30 மணிக்கு எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கு. எல்லாரும் அவசியம் பொறுமையாக வழக்கம் போல் நீங்கள் இருந்து பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்காப்பில் ஒருத்தர் கூட சாப்பிடாமல் போகக்கூடாது, சாப்பிட்டுட்டும் போகக்கூடாது. ஏன்னா அடுத்து பஜனை இருக்குது சாயந்தரம். அதனால் எல்லோரும் இங்கேயே இருந்து, உங்களுக்கு தெரியும் இப்போ பிரசாதம் ஆகிடுச்சுன்னா 4 மணிலேருந்து வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுவீங்க. அதனால் எல்லோரும் இருந்து பஜனைக்கு இருந்து வசந்த கேளிக்கை பவளிம்போ அத்யத்புதமாக பாடுற பாகவதர் அவர், மகா வித்வான் நம்ம ராஜசிம்ம பாகவதர். எல்லாரும் அவசியம் வந்து அதை சிரவணம் பண்ணி மகோன்னதமாக அதை நடத்தி கொடுக்கணும்னு நம்ம எல்லாரும் சத்குரு சுவாமியுடைய கிருபையினால் அவரை பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த உற்சவம் நன்னா நடக்கட்டும்னு. கதவதி சகி பிருந்தே மந்தத்ர பாபர நிர்பர ஸ்மர பரவசாகூத ஸ்மித ஸ்மித ஸ்ரபிதாதரம் சரசமலசம் திருட்வா துஷ்டாம் முகுமூலவ பல்லவ பிரசவ சயனே நிக்ஷிப்தாக்ஷி உவாச்ச ஹரிஹி பிரியா கிசலய शयन तले पूरु तामिनी चरण अणिल पिनिवे सो राधे तव पदपल
पदयामि पयोदररोदनं उरसीदुबूलं राधे राधे शरणौ अधुना प्रिय परिरौ रभस मनितमुव मुळकेतौ अति दूरवा राधे मधुरसी उच्च कलशौ शशिमुखी मुकरय मणिरसयना अनुगुण राधे श्रुति युगले राधे राधे शरणौ अधुना नारायणो राधे श्री जय देव भणित विधौ अनुभव निकथित मधुरी पुमो राधे जनयतु रसिक जनेषु मनोरम रति रसभाव विनोदं राधे क्षणौ अधुना नारायणो
अनुगतम अनुभज अधुना